ஒரு சில பிராண்டோட, நம்ம எதுவும் பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லலை, ஆனாலும் அந்த தீப்பிடிச்சு எரிகிறதோ, நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது சரி, பார்க் பண்ணியிருக்கும் போது எரியுது, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஆக்சுவலாக? இந்த மாதிரி இவி டூ வீலர்ஸ் வந்து நம்மளால் ரூரல் ஏரியாவில் நிறைய பார்க்க முடியுது. ஓகே, இப்போ என்னோடய ஹோம் டவுன் போனேன்னா 10ல் 5 வண்டி நான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பார்க்குறேன். ஆனால் சென்னையில் அப்படி பார்க்க முடியறது. இன்னைக்கு வந்து ஸ்கூட்டரில் வந்து 16% தாண்டி போயிட்டுருக்கோம். ஓகே, மோட்டர் சைக்கிளில் வந்து வேறு இன்னைக்கு இந்தியா பேஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் அது கிளியர் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு வண்டி விற்க முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து இவிஸ் ஆர் வெரி வெரி சேஃப். ஈவி அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக ரிலக்டன்ஸ் வந்து நிறையா கொடுப்போம். அதுவும் முக்கியமாக டூ வீலரில் ஈவி அப்படின்னா நிறைய நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியுது. அப்போது நம்ம ஈவி வாங்கணும், அதுவும் ஸ்கூட்டர்ஸ் வாங்கணும், இல்லை பைக் வாங்கணும் அப்படின்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் தான் ஒரு பாட்காஸ்ட்டாக வந்து இந்த எபிசோட் நம்ம பண்ண போகிறோம். நம்ம கூட இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்து நம்ம கூட இருக்காங்க, மிஸ்டர் தினேஷ். ஹாய் சார். ஹலோ. மிஸ்டர் தினேஷ் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ராப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவி மோட்டர் சைக்கிள், நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க, அதோட சிஇஓ மிஸ்டர் தினேஷ் கோ ஃபவுண்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஈவியோட நிறையா நாட்கள், நிறையா வருஷம் வந்து பயணிச்சிருக்காரு. நமக்கு இருக்கிற பல விஷயங்கள் அவர் கூட பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் கொடுத்ததுக்கு. ஆஃப்கோர்ஸ் சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் டைம் அவுட் டு பீ ஹியர். கிரேட். சார், நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி, சப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் பேசும்போது நீங்கள் வந்து டெஸ்லாவில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. தினேஷ் யார், எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார்? ஐ எம் சென்னை பார்ன் அண்ட் ரேஸ். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஸோ ஃபேமிலி ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்னே சொல்லலாம். 2 பேருமே ஆட்டோமொபைல் இன்ஜினியர்னாலும் அவங்க வேறு வேறு ஃபீல்டில் போனாங்க. அம்மா வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணாங்க, அப்பா வந்து எக்கனாமிக்ஸில் போனார். நான் வந்து எஸ்பிஐயில் ஸ்கூலிங் பண்ணேன். இங்கே மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட்டில் அண்டர் கிராட் பண்ணேன். ஸோ ஆஸ் ட்ரூ சென்னை as பாசிபிள். அண்டர் கிராட் படிச்சுட்டு இருக்கும் போதே 2 பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஒன்று ஆட்டோமோட்டிவ் ரீட்டைல், ஒன்று ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஸோ அப்படி தான் இந்த காலேஜ் முடித்து ஒரு 1.5 வருஷம் இந்த 2 கம்பெனி மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு யூஎஸ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்பா காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், இன்ஜினியரிங் காலேஜில். அவர்கிட்ட கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி ரிட்டையர் ஆகி வெளியில் வர முடியுமான்னு கேட்டேன். அவரும் வந்தார், வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ அவர்கிட்ட நான் 2 பிஸ்னஸை கொடுத்துட்டு யூஎஸில் மாஸ்டர்ஸ் படிக்க போனேன். யூஎஸில் பெர்டியூவில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தேன். டெஸ்லாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இங்கே ஆல்ரெடி 2 கம்பெனி ஓட்டிகிட்டு இருந்தனால அங்கே படிச்சுட்டு திரும்பி வந்துடணுன்னு தான் போனது. ஆனால் டெஸ்லான்ற மாதிரி ஒரு கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோடனே அது டர்ன் டவுன் பண்ண மனசு வரல. ஸோ அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நாங்கள் ஆல்ரெடி ராப்டியில் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஆரம்பிச்சிருந்தோம். ரொம்ப நாள் அப்புறம் டெஸ்லாவில் இருந்துட்டா திரும்பி வர மாட்டோமான்னு ஒரு பயம் இருந்தது. சரி, அப்போ இப்போ கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குள்ளேயே டிசைட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன். இப்போது நாங்கள் உங்களோட ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ சென்னையில் இப்படி ஒரு செட்டப் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உங்களோட கோ ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் பீப்புள். ஸோ சப்ளையர்ஸும் நிறையா பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பீப்புளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அது கேட்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ வந்து ஈவி அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. முக்கியமாக ஒரு ஸ்கூட்டர்ஸில் ஈவினாவே அங்கங்கே வந்து தீப்பிடிச்சு எரியுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதில் இருக்கிற ஈவிக்கு மக்கள் போகிறதுக்கு ஒரு முக்கியமாக தயங்குற ரீசன் வந்து சேஃப்டி, ரைட்? இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டில் இந்த சேஃப்டிங்கிறது இந்த டூ வீலர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஷூர். கொஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ நான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆல்மோஸ்ட் ராப்டி அசோசியேட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 இயர்ஸாக இருக்கேன். அதுக்கு முன்னாடியே இதுலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வெரி வெரி பேஷனட் ஓவர் திஸ். ஸோ என்னோட ஒப்பீனியன்ஸ் ஆர் ஜென்ரலி லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் அவுட் தேர், பட் பேஸ்ட் ஆன் சர்டன் ஃபேக்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அதை வச்சுட்டு, ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், இன்னைக்கு எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஸ்ட்ரிக்டஸ்ட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார் பேட்டரிஸ் AIS 156 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ARAIயில் கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட். இந்தியாவில் ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள், ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வைக்கணும்னா
AIS 156 ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் மட்டுமே வண்டி பேட்டரி ஆக்சுவலி 2-வீலர் வைக்க முடியும். இந்த ஸ்டாண்டர்ட் வந்து 2023 ஜனவரியில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபயர்ஸ், இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த செட் ஆஃப் பேட்டரிஸ் அதுக்கு முன்னாடி வித்திருந்த வண்டியில் தான் நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து 2 விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2020 2023 வரைக்கும் நிறைய புஷ் பண்ணாங்க. ஸோ அதனால நிறைய பிராண்ட்ஸ் உள்ளே வந்தாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்தது. இதில் இந்தியன் பிராண்ட்ஸும் வந்தது, இம்போர்ட்டட் பிராண்ட்ஸும் வந்தது. ஸோ அப்போ இருந்த டைமில் நிறைய சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட என்வாயர்மெண்ட்டுக்கும் நம்மளோட யூஸ் கேஸ்க்கும் பில்ட் பண்ணாதனால இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்தது. பட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அடாப்ஷன் ஆக ஆரம்பிச்சோன்னே கவர்மெண்ட் ஸ்டெப்டு AIS 156 ஸ்டாண்டர்ட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இது இருக்காது. ஸோ நான் வந்து ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் அதில், இப்போ சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலை. அது வந்து EVs வந்து இந்தியாவுக்கு பில்ட் அவுட் இல்லைன்னா சைனாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய EVs வந்து அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டே வேறு. நம்மளோட மோட்டர் சைக்கிள் ஒரு 2-வீலர் ரிக்குவயர்மெண்ட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் எடுத்து இந்த ரிக்குவயர்மெண்ட்டில் மேட்ச் பண்ணும் போது தான் இந்த இஷ்யூஸ்லாம் வந்தது. இன்றைக்கி அது கம்ப்ளீட்டாக சப்சைட் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா பேஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அண்ட் அது கிளியர் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு வண்டி விற்க முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து EVs ஆர் வெரி வெரி சேஃப். அப்படியே ஓகே. ஸோ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. என்னென்னா மக்களுக்கு வந்து ஒரு ஒரு விருப்பு வந்ததுக்கு காரணமே வந்து நிறைய பிராண்ட்ஸ் உள்ளே வந்தது தான். நிறையா அன்பிராண்டடாக இருக்கிற விஷயங்கள் சைனாவிலேருந்து டைரெக்டாக சோர்ஸ் பண்ணி நேம் மட்டும் போட்டு மார்க்கெட்டில் சேல் பண்ணாங்க. ஏன்னா நம்ம ட்ரேட் சென்டர்ஸில் வந்து நடந்த ஈவெண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி ஒரு பிராண்ட்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பிராண்டு, அவ்வளோ பைக்ஸு, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதுவே வந்து ஆக்சுவலாக கார்லேயுமே இம்பேக்ட் இருந்தது. ஏன்னா 2-வீலரோட பாதிப்பு கார்லேயும் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு அதை பிரேக் பண்ணுறதுக்கே பிராண்ட்ஸ்லாம் நிறைய கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்தாங்க. அது வெரி ட்ரூ. பட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போயும் இந்த மாதிரியான சைனீஸ் பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை இந்தியா வந்து அந்த விதத்தில் கொஞ்சம் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆயிடுச்சின்னு சொல்லலாமா? ஆக்சுவலி சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக் ட்ரக் இண்டஸ்ட்ரிலாம் வந்து ஹேண்ட்ஸ் டவுன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் சைனா இஸ் த லீடர் குளோபலி, நாட் இன் இந்தியா. பட் 2-வீலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜி ஃபார் எலக்ட்ரிக் 2-வீலர்ஸ் நடந்துட்டுருக்கு. இப்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் விற்கிறாங்க. சைனாவில் இருக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஸ்பீட் வந்து 20 to 30 வரைக்கும் தான் இருக்கும், 30 km/h இருக்கும். இன்னுமே லெட் ஆசிட் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க சைனீஸ் ஸ்கூட்டர்ஸில். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் அதுதான். நம்மளுக்கு வந்து 100cc ஸ்ப்ளெண்டர் கூட 100 km/h போகணும். ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கணும்னா 12 வருஷம் 13 வருஷம் இட் நீட்ஸ் லாஸ்ட். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, மெயின்டெனன்ஸே பண்ணாமல் வண்டி ஓடும். ஸோ அதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். அங்கே வந்து நம்ம ஒரு காசுக்கு 15,000 to 20,000 ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிடைக்கும். அதில் லெட் ஆசிட் பேட்டரி தான் இருக்கும். 1.5 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் மிஸ்மேட்ச் தான் ஒரிஜினலாக இருந்தது. இன்றைக்கி இந்த கேட்டகரியில் பெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் இனோவேஷன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்ட்ஸ் விச் ஆர் டூயிங் ஃபினாமினலி வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. அது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஸோ 2-வீலர் இண்டஸ்ட்ரியே வந்து இந்தியாவிலேருந்து தான் பைனியர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப் 6 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்ட்ஸ் விச் கான்ட்ரிபியூட் டு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ் இஸ் ஆல் இந்தியன் பிராண்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ முன்னாடி இருந்த அந்த அசம்பிளி பண்ண ப்ராடக்ட்ஸ், அசம்பிளி பண்ண ஸ்கூட்டர்ஸ் எதுவுமே இன்னைக்கு டாப் 6ல இல்லை. அதாவது அந்த 90% கேட்டகரிக்குள்ளே இல்லை. ஓகே. ஸோ தட் இஸ் கிளியர் வேலிடேஷன் ஃபார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. கரெக்ட். இப்போது அப்படி இருந்தும் ஒரு சில பிராண்டோட, நம்ம எதுவும் பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லலை, ஆனாலும் அந்த தீப்பிடிச்சு எரிகிறதோ, நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது சரி, பார்க் பண்ணியிருக்கும் போது எரியுது, இதுக்கு என்ன காரணம் இருக்கும் ஆக்சுவலாக? ஒன்று வந்து சார், இப்போது பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வந்து 1885 வெளில வந்தது. ஓகே. ஆல்மோஸ்ட் 140 years ஆஃப் எவல்யூஷன் நடந்திருக்கு. நம்மளே லைஃப்பில் நிறைய எலக்ட்ரிக் பெட்ரோல் வண்டி, பெட்ரோல் காரும் சரி பைக்கும் சரி தீப்பிடிச்சு பார்த்துருக்கோம். பட் இது வந்து 140 yearsல வந்து ரிலையபிலிட்டியை நம்ம இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து 30 yearsல ட்ரை பண்ணுறோம். 30 years கூட ஆல்மோஸ்ட் 15 to 20 years ட்ரை பண்ணுறோம். இதில் இந்த ரேஸ் டு கெட் ஃபர்ஸ்ட் தேர் ஆர் சர்டன் பிராண்ட்ஸ் who have accelerated product development. இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃபோன் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் ஒரு ஆட்டோமொபைல்ன்றது அந்த மாதிரி கிடையாது. இட் டேக்ஸ் அ வைல். அதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணணும். அது வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸஸில் பார்க்கணும். யூஸ் கேஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்டர்னலாக சொல்கிறது எட்ஜ் கேஸஸ் சொல்லுவோம்.
இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு வண்டி வந்து தெரியாமல் மழை பெஞ்சு ஒரு படலில் விழுந்துருச்சு, அப்போ என்ன நடக்கும்? அப்போ வந்து ஆக்சிலரேட்டர் தெரியாமல் கஸ்டமர் கொடுத்துட்டாங்க, அப்போ என்ன நடக்கும்? அந்த மாதிரி எட்ஜ் கேசஸ்லாம் நிறைய இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கனெக்ஷன் லைவாக இருக்கணுமா இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வண்டி ஓடும். இந்த எட்ஜ் கேசஸ்லாம் டெஸ்ட் பண்ணாமல் வண்டி வெளியில் போகக்கூடாது. இப்போ ராப்டி, இஃப் ஐ வாட் டு டாக் அபவுட் எங்கள் கம்பெனி அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் 8 வருஷம் ஆயிருக்கு. ஆக்சுவலி நாங்கள் 2018 கன்செப்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம், 2019 கம்பெனி இன்கார்பரேட் பண்ணோம். இன்னைக்கு வந்து 8 வருஷம் ஆயிருக்கு. 8 வருஷமாக R&Dல இருக்கும். இப்போ தான் வண்டி விற்க ஆரம்பிச்சிருக்கோம், சரிங்களா? இட் இஸ் டேக்கன் அஸ் பிகாஸ் நாங்கள் ஆப்வியஸ்லி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். பட் அந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஜேர்னி அப்படின்னு ஒன்று இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீசன் சிலர் வந்து அதை ஆக்சலரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்சலரேட் பண்ணும்போது அந்த எட்ஜ் கேசஸ்லாம் மிஸ் ஆச்சுன்னா தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இருக்கிற பிளேயர்ஸ், ஐ மீன் இப்போ இருக்கிற இந்தியா மார்க்கெட்டை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த மாதிரி EV 2 வீலர்ஸ் வந்து நம்மளால் ரூரல் ஏரியாவில் நிறைய பார்க்க முடியுது. ஓகே, இப்போ என்னோட ஹோம் டவுன் போனேன்னா 10ல் 5 வண்டி நான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பார்க்குறேன். ஆனால் சென்னையில் அப்படி பார்க்க முடியறதில்ல. 10ல் 1 தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங் லாஜிக்குங்க. ஆக்சுவலி ஒன்று வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, ஊரில் வந்து சார்ஜிங் போடுறது ஈஸி. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தனி வீடு இருக்கும், நீங்கள் எங்கே வேணால் சார்ஜ் பண்ணலாம். இங்கே வந்து லார்ஜ்லி அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சார்ஜ் போடுறது கஷ்டம். இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே நான் எலக்ட்ரிக் கார் எடுத்துகிட்டு வந்தேன்னா, எலக்ட்ரிக் கார்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் சார்ஜ் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேசி புரிய வச்சு அசோசியேஷனுக்கு சொல்லி அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்குது. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஐ திங்க் என்ன கேட்டிங்கன்னா, மோட்டர் சைக்கிளோட பாப்புலேஷன் சிட்டி உள்ள ஆக்சுவலி ஸ்கூட்டரை விட அதிகமாக இருக்கும். இதே Tier 2ல வந்து ஸ்கூட்டரோட எம்ஃபசிஸ் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு மோட்டர் சைக்கிள் இப்போ நாங்கள் ராப்டி ஏன் அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வண்டி பண்ணணும், இன்னொரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணணும் இல்லை, நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் ஸ்கூட்டரை விட டபுள் மடங்கு இருக்கக்கூடிய சைஸ் மார்க்கெட், அதாவது மோட்டர் சைக்கிளில் ஏன் ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் கூட இல்லை? அதை பதில் சொல்ல தான் நாங்கள் ராப்டி ஆரம்பித்தோம். இப்போது அதுவுமே ஒரு பெரிய காரணமாக நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மோட்டர் சைக்கிளே இல்லை அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. மக்களுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கி சிட்டி உள்ள கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. இதே ரூரல் சைட் பண்ணிங்கன்னா அந்த கம்யூட் டிஸ்டன்ஸ் பிகம்ஸ் வெரி வெரி லெஸ். ஒரு நாளைக்கு மேபி 10 கிலோமீட்டரே ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். இங்கே வந்து எனக்கு வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கே 15 கிலோமீட்டர். அப்போ அவங்க ஒரு நாள் சார்ஜ் போட்டால் ஒரு வாரம் கூட யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரி சின்ன சிட்டிஸ், சின்ன டவுன்ஸில் வந்துருச்சு. பட் சிட்டியில் வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்ட முடியுமா, இந்த ஸ்பீட் எதிர்பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்னும் வரல. ஓகே, ஸ்பீட் ஆல்சோ சீம்ஸ் டு பி another ப்ராப்ளம். ஏன்னா ரூரல் டவுன்ஸில் ஸ்மாலர் ரோட்ஸ், மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து கம்மியாக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து 40-45 மேலே போக மாட்டோம். இங்கே வந்து சிட்டியில் நான் கம்யூட் பண்ணி வர அந்த 15 கிலோமீட்டரில் என்னோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 10-18 தான் இருக்கும். ஆனால் there will be stretches where I hit 80-90 also. அவுட் ரிங் ரோட்டில் வரும்போதோ இல்லை பைபாஸ் ஏறும்போதோ இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு பெரிய சேலஞ்ச் நினைக்கிறேன். ஓகே, இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற 2 வீலர்ஸில் இந்த EV அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஐஸ்லேருந்து EVயாக இப்போதைக்கு மாறி இருக்கு? ஸோ அப்சல்யூட் நம்பர்ஸாக அப்படின்னு சொல்லணும்னா இன்னைக்கு வந்து ஸ்கூட்டரில் வந்து 16% தாண்டி போயிட்டு இருக்கோம். ஓகே, மோட்டர் சைக்கிளில் வந்து we are at 0.1%. ஸோ கார்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.5%ல் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து எதனால ஸ்கூட்டரில் 16% இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்தது. அதுலேருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நல்ல ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ்டாக வெளியில் வந்திருக்கு. நிறைய பேர் சூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்கள் ஆரம்பிக்கும் போது 2018 ஆரம்பித்து 2021 ஆல்மோஸ்ட் ஒரு 220 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் OEM இருந்தது. நீங்களும் ட்ரேட் சென்டர்லாம் பார்த்து சொன்னீங்க இல்லைங்களா? அது ஒரு 220. இன்னைக்கு வந்து அந்த 220லேருந்து இன்னைக்கு ஒரு 40-45 பிளேயர் இருக்காங்க. பட் குட் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இன்னுமே அந்த மோட்டர் சைக்கிள் இண்டஸ்ட்ரி அந்த கர்வுக்கு வரவே இல்லை. இன்னைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னாலே மொத்தமாகவே ஒரு 3-4 பிளேயர் தான் இருக்காங்க. அதுலேயும் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சைனா இம்போர்ட் அசம்பிளி அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து இண்டிஜினியஸ் இப்போ சொன்ன மாதிரி உலகத்துலேயே பெஸ்ட் டெக்னாலஜி இன் ஸ்கூட்டர்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது எங்களை தவிர ஒரு மேபி 1 or 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்களே தவிர வேறு யாரும் இல்லை. இட் நீட்ஸ் டு பி இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வளரணும்னா அந்த காம்படிஷனுமே வளரணும். ஒரே ஒரு பர்சனாக எடுத்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த சேக் ஆஃப் பிரிங்கிங் அ பிராண்ட்ஸ், ஏத்தர் வந்து அமேசிங்காக ஒரு வண்டி பண்ணாங்க. பட்
ஓலா வர வரைக்கும் ஏத்தரால நிறைய வண்டி விற்க முடியல. கரெக்ட். ஓலா என்னைக்கு வந்து அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் ஏத்தரோட சேல்ஸுமே இன்க்ரீஸ் ஆச்சு எக்ஸாக்ட்லி. இல்லைங்களா? ஸோ அது காம்படிஷன் ப்ரீட்ஸ் தட் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் லேக்கிங் இன் மோட்டார் சைக்கிள்ஸ். சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்து பையருக்கு இருக்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அண்ட் டவுட்ஸ் அப்படின்னா பேட்ரிஸ். ஓகே, ஸோ பேட்டரியோட லைஃப், பேட்ரி போயிருச்சுன்னா அந்த வெஹிக்கிளோட லைஃபே போயிருச்சு, அதை நான் மாற்றணும்னு நினச்சேன்னா மோர் தென் 50% வந்து நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இந்த பேட்ரிஸோட டெக்னாலஜிஸ், இந்த பேட்ரிஸோட காஸ்ட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர்னு கிடையாது சார். ரொம்ப ஒரு டாப் பாட்டம் அப்ரோச்லேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிராண்ட்ஸ் வந்து லைஃப் டைம் வாரண்டியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃப் டைம் வாரண்டி ஃபார் பேட்டரி பேக்ஸ், அதாவது மினிமம் 15 years ஆர் 2 lakh kilometers கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேட்டரி டெக்னாலஜி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்ற விதம் தான் இருக்குது. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் காரில் போகக்கூடிய பேட்டரியோ ஒரு எலக்ட்ரிக் 2-wheelerல போகக்கூடிய பேட்டரியோ அந்த இண்டிவிஜுவல் செல் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். 2-3 கெமிஸ்ட்ரி இருக்குது, பட் அதே கெமிஸ்ட்ரிஸ் கார்லையும் யூஸ் பண்ணுறாங்க, அதே கெமிஸ்ட்ரி பைக்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதனால அங்கே 15 வருஷம் இருக்குன்னா ஏன் இங்கே 2-3 வருஷம் தான் இருக்குது? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு ஆன்சர். ஸோ நாங்கள் இது எப்படி அட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் காரில் என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் வந்தது, எப்படி அந்த 15 years அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ எலக்ட்ரிக் கார் வந்து அந்த ஹை வோல்டேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போச்சு, அதை பற்றி நிறைய பேசுவோம். பட் அந்த ஹை வோல்டேஜ் கான்செப்ட் நம்ம 2-wheelerக்கு எடுத்துகிட்டு வரனால எங்களாலையும் அதே மாதிரி 8-year வாரண்டி ஆர் மோர் 2-wheelerல கொடுக்க முடியுது. இது வந்து ஸ்பெசிஃபிக்லி த பேட்டரி நீட்ஸ் டு பி டிசைன்ட் ஃபார் ஈச் பைக் ஆர் ஈச் கார். இப்போ கார்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மஹேந்திரா BE6 அப்படின்னு இருக்குன்னா அந்த வண்டிக்கான பவர் அவுட்புட், அந்த வண்டிக்கான ரேஞ்ச், அந்த வண்டிக்கான தெர்மல்ஸ் பேஸ் பண்ணி அந்த பேக் டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து மோஸ்ட் எலக்ட்ரிக் 2-wheelersல ஸ்டாண்டர்டைஸ்ட் பேட்டரி பேக்ஸ் வாங்கி போடுறாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி சப்ளையர் வருவாங்க, அவங்ககிட்டேருந்து வாங்கி அசம்பிள் பண்ணி போடுவாங்க. எல்லாருமே வந்து அவங்களோட ஓன் பேட்டரி பேக் பண்ணுறதில்ல. ஸோ அங்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன் மை ஒப்பீனியன், ஒரு பெட்ரோல் வண்டியில் இன்ஜின் போயிடுச்சுன்னா எப்படி இன்ஜின் மாற்றணும்னு யோசிக்க மாட்டீங்களோ, அதே மாதிரி ஒரு பேட்டரி மாற்ற வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. இன்ஜின் வந்து ஒரு 14-15 வருஷம் வரும், ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடும். அதுக்கப்புறம் இன்ஜின் போயிடுச்சுன்னா வெஹிக்கிளோட வேல்யூ ஸ்கிராப்ட். அதே மாதிரி தான் இங்கே பேட்டரியும் நம்ம பார்க்கணும். பேட்டரியோட லைஃப் வந்து இப்போ எங்களோட பைக்ஸில் வந்து மினிமம் 12 years லாஸ்ட் ஆகணும் அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்கோம். மினிமம் அதில் 8 வருஷம் வாரண்டி கொடுக்கும். ஸோ எனிவேர் பிட்வீன் 12 to 15 years ஈஸியாக எங்களோட பேட்டரி வந்து பைக்கில் இருக்கும். 12-15 வருஷத்துக்குள்ளே அதுக்கு மேலே யாரும் வண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே வந்து சேசி வேர் அவுட் ஆயிரும், சஸ்பென்ஷன் வேர் அவுட் ஆயிரும், எல்லாமே போயிடும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ், அதாவது நான் இப்போ ஒரு எலக்ட்ரிக் 2-wheeler வந்து 15 வருஷம் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ரீசேல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ரீசேல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மக்கள் நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டைரக்ஷனில் தான் நாங்கள் போகிறோம். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஹவு த இண்டஸ்ட்ரி வில் ஆல்சோ கோ இன் 2-3 years. ஓகே, ஸோ ஃபியூச்சர் வந்து இந்த 2-wheelersல எலக்ட்ரிக் இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? மோஸ்ட்லி வேறு வழியெல்லாம் மைக்ரேட் ஆகி தான் ஆகணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி? என்னோட பாயிண்ட் வந்து ரொம்ப, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப கிளியர் சார். ஒரு கஸ்டமரை வந்து நீங்கள் ஒரு சப்சிடியோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் மாற்றினீங்கன்னா தட் மார்க்கெட் வில் நெவர் லாஸ்ட். ஏன்னா ஃபார் எவர் சப்சிடிஸ் கொடுக்க முடியாது. ஃபார் எவர் ஒரு கவர்மெண்ட் வந்து நீங்கள் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமரை வந்து சொல்லவும் முடியாது. மார்க்கெட் வந்து தானாக மாறினா மட்டும்தான் உண்டு. இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எல்பிஜி சிஎன்ஜி கன்வர்ஷன்லாம் நிறைய புஷ் பண்ணாங்க, பட் எதுவுமே நடக்கலை. ஏன்னா கஸ்டமருக்கு அதில் ஒரு பெனிஃபிட் தெரியல. இன்றைக்கி வந்து எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாலும் நாங்கள் வந்து ஒரு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது மைலேஜ் பற்றியோ இல்லை என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லினஸ் பற்றியோ நாங்கள் பேசவே மாட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லினா மைலேஜ் அதிகமாக இருக்கும். நாங்கள் எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் வண்டியை விட இதை ஓட்டுறதுக்கு ஃபாஸ்ட்டாகவும் த்ரில்லிங்காகவும் மோர் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதுதான் நாங்கள் பிச் பண்ணுறோம். ஸோ அந்த ரீசனுக்காக மட்டுமே ஐ திங்க் கஸ்டமர்ஸ் வில் கன்வெர்ட். ஆனால் இன்றைக்கி வந்து யாருமே அதை அந்த மாதிரி பார்க்கல. இன்றைக்கி எலக்ட்ரிக் கார்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போது நெக்ஸான் வந்து எலக்ட்ரிக் கார் நெக்ஸான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு 5000 வண்டி விற்கணும். அது யாருமே வந்து மைலேஜ்க்காக வாங்குற மாதிரி இல்லை. எங்கள் வீட்டில் 2 நெக்ஸான்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து 2 வண்டியுமே வந்து மைலேஜ்க்காக வாங்கலாம். அந்த கம்ஃபர்ட், அந்த கன்வீனியன்ஸ் வந்து ஒரு பெட்ரோல் வண்டி கொடுக்கவே முடியாது. இன்றைக்கி எங்கள் அம்மாவும் அப்பா வந்து வீட்டில் பெட்ரோல் கார் இருந்தாலும் அந்த வண்டி தான் எடுத்து ஓட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது அந்த கன்வீனியன்ஸ், அந்த ஈஸ் ஆஃப் யூஸ் வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அதே தான் வந்து மோட்டர் சைக்கிள்லையும் 2-wheelerலையும் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். தெர் ஆர் மெனி பிராண்ட்ஸ் தட் ஆர் ஆல்சோ ட்ரைங் டு டூ தட். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆவாங்க மக்கள்.
அண்ட் ஐ திங்க் தட் வில் ஒன்லி ட்ரான்சிஷன். என்னோட என்னோட கெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2035 80% இன் ஸ்கூட்டர்ஸ், மோர் தென் 50% இன் மோட்டார் சைக்கிள்ஸ் பாசிபிள்னு நினைக்கிறேன். கிரேட். இப்போ நம்ம உங்களோட பிராண்டுக்குள்ளே வரலாம். ஸோ ராப்டி அப்படிங்கிற ஒரு பிராண்ட், ஃபஸ்ட்டு அந்த நேமுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? நிச்சயமா. ஸோ நாங்கள் வந்து அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பண்ணால் எதனால ஒரு கஸ்டமர் இந்த வண்டியை வாங்குவாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். ஸோ வெஹிக்கிள் நீட்ஸ் டு பி ஃபாஸ்ட், அதாவது ஒரு பெட்ரோல் வண்டியை விட த்ரில்லிங்காக இருக்கணும், நம்பர் 1. அண்ட் மேஜராக நம்ம மோட்டார் சைக்கிளை வந்து வெளியூருக்குலாம் எடுத்துகிட்டு போனாலும் மேஜராக மோட்டார் சைக்கிள் எங்கே யூஸ் பண்ணுவோம்? இன்டர்சிட்டி டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது சிட்டி உள்ள அஜைலாகவும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதோட இன்ஸ்பிரேஷனாக வந்து ஒரு வெலாசிராப்டர், அதாவது ஒரு டைனோசர், ஒரு சின்ன டைனோசர் விச் கேன் கோ வெரி ஃபாஸ்ட் அண்ட் பி வெரி அஜைல், அதோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து டிசைன் ஆரம்பித்தோம். ஸோ அதையே ஏன் நம்ம கம்பெனி பேரை வைக்கக்கூடாது? ஸோ எலக்ட்ரிஃபைடு ராப்டர் தான் ராப்டி அப்படின்னு மாறிச்சு. கிரேட். இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க லைக் இப்போதைக்கு இவி 2 வீலர்ஸில் பைக்ஸ், அதாவது மோட்டார் சைக்கிள்ஸ் 0.1% தான் மார்க்கெட் வேல்யூ வந்து இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது உங்கள் பிராண்டில் மோட்டார் சைக்கிள் தான் நம்ம பண்ணணும், நம்மளால் அது சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஓகே, இதை வந்து நான் அப்படியே உல்டாவாக பார்க்குறேன். மோட்டார் சைக்கிளில் யாரும் இல்லை, அதனால இதில் பண்ணால் தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும் அப்படின்றது தான் எனக்கு விஷயம். ஓகே, இப்போ ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் நான் சொன்ன மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து அதில் புதுசாக எதுவும் பண்ணி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு லெவலுக்கு சேச்சுரேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷத்துலேயே இந்த புது பிளேயர்ஸ் ஏத்தர் ஓலாலாம் வந்துட்டாங்க. அண்ட் தேர் ஸ்டில் பில்டிங் குட் ப்ராடக்ட்ஸ். ஏத்தர்லாம் அமேசிங் ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோட கேள்வியே வந்து ஏன் மோட்டார் சைக்கிள் இண்டஸ்ட்ரியிலே வேறு யாரும் இல்லை. ஸோ நாங்கள் உள்ளே வெஞ்சர் ஆகும் போதே இதில் ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கா? இஃப் இட் வாஸ் அகெயின் யார் வேணால் ஒரு மோட்டர் பேட்டரி எடுத்துகிட்டு வந்து அசெம்பிள் பண்ணி ஒரு மோட்டார் சைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு இருந்திருந்தால், தேர் ஆர் மெனி பிகர் கம்பெனிஸ், நிறைய காசு வச்சு நிறைய மேன் பவர் வச்சு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால எங்களோட நிச்சயமாக பெட்டராக பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் 4 engineers, we didn't have very big business backgrounds or very big financial backgrounds. So எங்களோட பாயிண்ட் வந்து இஸ் தேர் அ டெக்னிக்கல் ப்ராப்ளம் தட் கேன் பி சால்வ் தட் வில் மேக் அஸ் ஸ்டாண்ட் அவுட், அப்படி தான் ஆரம்பிச்சோம். ஸோ அந்த ஜேர்னியில் கண்டுபிடிச்சது தான் இந்த ஹை வோல்டேஜ். இன்றைக்குமே ராப்டியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் பவர் ட்ரெயினால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து இன்னொரு கம்பெனி காப்பி அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தில் தான் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். அப்போ அந்த ஹெச்வி அப்படிங்கிறது இட்ஸ் ஹை வோல்டேஜ். கரெக்ட். ஸோ அதை தான் வந்து நீங்கள் வந்து செல்லிங் பாயிண்ட்டாகவும் வைக்கிறீங்க. அப்போ அந்த ஹை வோல்டேஜ் அப்படிங்கிற இதுக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஈவன் ரூலிங் பிளேயர்ஸ், ஓகே, ஆல்ரெடி ப்ரூவனான பிளேயர்ஸ், அவங்க இந்த ஒரு கான்செப்டை ஏன் கையில் எடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது 2-3 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஜென்ரலாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஏரியா வந்து எக்ஸிஸ்டிங் ரூலிங் பிளேயர்ஸ் வந்து இட்ஸ் அன் அவுட் சோர்ஸ்ட் ஐட்டம். அவங்க ஜென்ரலாக டெவலப் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் வில் எதர் பி ஆன் இன்ஜின் அண்ட் நாட் சேசி டிசைன் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் ஜென்ரலி பிகம்ஸ் அவுட் சோர்ஸ்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏத்தர் மாதிரி பிளேயர்ஸ் விட்டுருங்க, ஏன்னா அவங்களோட டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருந்தாங்க. தே ஆர் நாட் ரூலிங் பிளேயர்ஸ். பட் மிச்ச இன்கம்பன்ஸ் வந்தவங்க எல்லாருமே வந்து மோட்டர் ஒரு பாஷ் கிட்டேயோ ஒரு டெல்ஃபி கிட்டேயோ ஒரு கான்டினென்டல் கிட்டேயோ வாங்கி ஒரு கண்ட்ரோலர் வெளியில் வாங்கி இன்னுமே வந்து அந்த அசம்பிளி பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இன்கம்பென்ட் இஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் டெக்னாலஜி தட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் த மார்க்கெட். வேறு யாராவது டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதை அடாப்ட் பண்ணி அவங்களோட ஸ்டைலிங், அவங்களோட பிராண்டிங், அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பிராண்டிங், சர்வீஸ் சென்டர், ரீட்டைல், டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் ஒரு இன்கம்பென்ட்டோட ஸ்ட்ரென்த். இப்போது இது வந்து ஸ்கூட்டரில் பண்ண முடிஞ்சது. கார்லேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் ஆல்ரெடி யூஎஸ் டெஸ்லா, பிஒய்டி அண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் சைனாவில் இருக்கனால அந்த டெக்னாலஜி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸ்கூட்டர் நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசின மாதிரி சைனாலேருந்து ஒரு டெக்னாலஜி உள்ளே வந்தது, அதுலேருந்து எவால்வ் பண்ணி இந்தியாவுக்குன்னு ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்தோம். பட் மோட்டார் சைக்கிள் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி இந்தியன் மார்க்கெட். ஏன்னா உலகத்தில் பிக்கெஸ்ட் மோட்டார் சைக்கிள் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், பஜாஜ், ஹீரோ, ராயல் என்ஃபீல்டு தான். இது வந்து வேறு எந்த செக்மெண்ட்லையும் கிடையாது. ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா யமஹா, சுசுகி தான், சுசுகி ஆக்சஸ், யமஹா ரேசி, ஹோண்டா ஆக்டிவா, எல்லாமே ஜாப்பனீஸ். கார் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஃபோர்டு, ஃபோக்ஸ்வாகன் இன் ஜெர்மனி, அண்ட் தென் ஜாப்பனீஸ் டொயோட்டா, இவங்கெல்லாம் தான். பட் மோட்டார் சைக்கிள் பிராண்டுன்னு சொன்னீங்கன்னா டிவிஎஸ், பஜாஜ், ராயல் என்ஃபீல்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது that technology has to come from here.
இங்கே யாருமே அதை பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸும் கிடையாது. நீங்கள் முன்னாடி கேட்டீங்க இல்லைங்களா, எதனால இதில் உங்களால் பண்ண, ஆனால் இங்கே வந்து ஒரு அவுட் சைட் பிளேயர் வந்து கம்பீட் பண்ண முடியாது, இன்சைட் பிளேயர் தான் டெவலப் பண்ணணும். ஸோ வி பிலீவ் தட் திஸ் டெக்னாலஜி ஹேட் டு கம் ஃப்ரம் ஹியர். அண்ட் இது வரைக்கும் எந்த பிளேயரும் அந்த செக்மெண்ட்டை சீரியஸாக எடுத்துக்காதனால அதுக்கான ஈகோ சிஸ்டம் இல்லை. நாங்கள் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஒரு லாஸ்ட் 7-8 இயர்ஸில் நாட் ஓன்லி டிட் வி டெவலப் த டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு அதுக்கான சப்ளை செயினுமே ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் எங்களுக்கு அந்த 8 இயர்ஸ் இருக்கு. கரெக்ட். இப்போ வந்து மோட்டார் சைக்கிளில் ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா மெயினாக கேட்குறேன்னா, ஒரு பையர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எக்ஸிஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வோல்ட் இருக்கும். அஃப்கோர்ஸ் வோல்டேஜ் வந்து கம்மியாகும் போது கரண்ட் அதிகமாகும். ஸோ பவர் தெர்மல் அதிகமாக இஷ்யூஸ் இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் 230 வோல்ட்டை நான் தொடுறதுக்கும் 50 வோல்ட்டை தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்ட். ஸோ அப்போ சேஃப்டிங்கிறது அங்கே ஒரு பெரிய மேட்டராக இருக்குது. அப்போ இன்கேஸ் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகி அந்த பேட்ரி வழியாக சாசிலேயோ எதுலேயோ அந்த கரண்ட் பாஸ் வோல்டேஜ் பாஸ் ஆச்சுன்னா ஒரு பையருக்கு இல்லை வெஹிக்கிள் ரைடருக்கு வந்து பெரிய சேதாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நிச்சயமா. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகெயின் நாட் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். இப்போ வந்து எனி டிஃப்ரெண்ட் வோல்டேஜில் நீங்கள் ஏசியில் தொடுறதுக்கும் டிசியில் தொடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். டிசியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் ஒன்றா தொட்டால் மட்டுமே அந்த ட்ரான்ஸ்ஃபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏசியில் வந்து இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு ப்ளக்கில் கை வைக்கிறீங்களோ இல்லை ஏதாவது ஒரு ராட் போட்டாலும், ஸோ இதில் அந்த ஷார்ட் சர்க்கியூட் அல்லது அந்த லீக்கேஜ் டு த ரைடர் ஆர் மோட்டர் சைக்கிளே வந்து இட் நீட்ஸ் டு க்ளோஸ் த டெர்மினல் வித் த சேம் பேட்டரி பேக், இல்லாட்டி நடக்காது. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு ஹை வோல்டேஜ் அண்ட் லோ வோல்டேஜ் கம்பேர் பண்ணும்போது இப்போது இதே பவரை நான் ஒரு 48 வோல்ட் பேக்கில் பண்ணிட்டேன்னா க்ளோஸ் டு 600 ஆம்ஸ் கரண்ட் புஷ் பண்ணும். இப்போ நான் இங்கே வந்து 100 ஆம்ஸ் தான் புஷ் பண்ணுறேன். ஸோ 100 and 600 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வால் சாக்கெட்டில் மேக்ஸிமம் வரதே 15 ஆம்ப் தான். ஸோ இங்கே தான் அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் வோல்டேஜ் இஸ் ஆல்வேஸ் மச் சேஃபர். ஏன்னா கரண்ட் த்ரூ த கேபிள்ஸ் இஸ் வெரி வெரி லிட்டில், இல்லைங்களா? இது நான் ஒரு லோ வோல்டேஜ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஹை வோல்டேஜ் சிஸ்டமாக இருந்தாலுமே அந்த கேபிள் வந்து எங்கேயாவது கட் ஆகுது இல்லை ஏதாவது இதுவாகுதுன்னா அந்த கரண்ட் லீக்கேஜ் பார்த்துருக்கலாம். பட் லோ வோல்டேஜ் சிஸ்டம்க்கும் நான் இன்சுலேஷன் போடணும், ஹை வோல்டேஜ்க்கும் இன்சுலேஷன் போடணும். அந்த வோல்டேஜ் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒரு ஒரு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாலுமே அந்த கரண்ட் சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ் ஆகிறனால த ரிஸ்க் ஆஃப் பர்ன்ஸ் அண்ட் ஷாக் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி லெஸ். இப்போ 600 ஆம்ப் அப்படின்னா ஸோ 5 மடங்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஹீட் வந்து 25 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து பர்ன்ஸ் நடக்கக்கூடிய, அதாவது ஹீட் பர்ன்ஸ் உடம்புல நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேபிள்ஸை வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக போடுவாங்க. தென் தட் வில் அகெயின் இன்க்ரீஸ் காஸ்ட், இன்க்ரீஸ் வெயிட். அண்ட் ஸோ ஆக்சுவலி இன் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் ஹை வோல்டேஜுக்கு லோ வோல்டேஜுக்கும் வந்து வோல்டேஜ்னால பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, பட் கரண்ட் ரெடியூஸ் ஆகிறனால சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் சேஃப்டி. அதாவது ஹை வோல்டேஜ் பிகம்ஸ் ஈவன் மோர் சேஃபர். இன்னைக்கு கார்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 300 வோல்ட்ஸில் ஆரம்பிச்சு இப்போ மேக்ஸிமம் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கார்ஸ் இப்போ பிஒய்டிலாம் வந்து 1200 வோல்ட்ஸில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிராண்ட் நியூ டெக்னாலஜி கிடையாது, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட சேஃப்டி இஸ் ஆல்சோ ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் ஆல்ரெடி இருக்குது. ஒரு 10-15 வருஷமாக ஹை வோல்டேஜ் கார்ஸில் யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம மியர்லி அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து அடாப்ட் பண்ணுறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரொடக்ஷன் லைன் பார்த்துருப்பீங்க. தோ இட் இஸ் ஆல் வெரி வெல் செட்டப், இட் இஸ் ஸ்டில் அந்த அசம்பிளி எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் லைக் எனி டூ-வீலர், இட் இஸ் வெரி மேனுவல். அதில் வந்து எங்கேயுமே வந்து அந்த கரண்ட் லீக்கேஜ் பேட்டர்னே கிடையாது. ஸோ அசம்பிளி அப்போவே இல்லாத போது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு இது நடந்தாலுமே நடக்காது. லாஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செட் ஆஃப் ஃபியூசஸ் அண்ட் ரிலேஸ். அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டும், இப்போ மோட்டர் கண்ட்ரோலரில் ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது, இல்லை பேட்டரியில் ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது, இல்லை யாரோ ஏதோ ஒரு காம்பனண்ட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அந்த ஸ்விட்ச் பேர், சாரி ரொம்ப டெக்னிக்கலாக போகிறேன், பட் ஸ்விட்ச் பேர் ஹை வோல்டேஜ் இன்டர்லாக் அப்படின்னு. ஏதாவது ஒரு ஸ்விட்ச் ட்ரிகர் ஆனால் கூட மெயின் பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கார் இண்டஸ்ட்ரியில் அடாப்ட் பண்ண சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து டூ-வீலர் வச்சுருக்கோம். ஸோ டெக்னிக்கலி ஆன் ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ஸ் ஹை வோல்டேஜ் பிகம்ஸ் அ லாட் மோர் சேஃபர் தேன்
லோ வோல்டேஜ். ஓகே, கிரேட். இப்போ நம்ம ஒரு ஹை வோல்டேஜ் பாசிபிலிட்டிஸ் கொடுக்குறோம், குவிக் சார்ஜஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அந்த பைக் வந்து ஒரு டூரராக இருக்குது அப்படின்னா ஹைவேல போவாங்க. ஹைவேல போகும்போது டிசி சார்ஜஸில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் மோஸ்ட்லி இப்போ நீங்கள் லான்ச் பண்ண பைக் ஐ மீன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கம்யூட்டுக்கு தான் இருக்கிற மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது, லைக் ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்தால் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஒரு பையருக்கு எந்த அளவுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக. ஸோ 2 விஷயங்க. ஒன்று ஹோம் சார்ஜிங், அதாவது 1 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணோம். இன்னொன்று வந்து பப்ளிக் சார்ஜிங், அதாவது 30 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஒரு சார்ஜ் பண்ணால் 200 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்குறோம். ரியல் வேர்ல்டில் 150 கிலோமீட்டர்ஸ் வரும். அதாவது சண்டே நைட்டு ஒரு 1 hour to 1.5 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் ஆல்மோஸ்ட் வீக்ஸ் லாங் ஆஃப் ரேஞ்ச். இதுதான் எங்களோட விஷயம். பட் இன்னைக்கு அடாப்ஷன், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாமா வேணாமான்னு அந்த யோசனையில் இருக்கிற மேஜர் பாயிண்ட் வந்து எனக்கு எவ்வளோ ரேஞ்ச் வரும், நான் எங்கே சார்ஜ் போடுவேன். தட் இஸ் த பிக்கெஸ்ட் பேரியர் இன்னைக்கு. ஓகேங்களா? மிச்சது எல்லாமே நிறைய பேர் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஸ்கூட்டர் அடாப்ஷன் வந்துருச்சு, கார் அடாப்ஷன் வந்துருச்சு. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம் இல்லைங்களா. நம்பர் 1 வந்து வீட்லேயே சார்ஜ் போட்டிங்கனாலும் 1 மணி நேரத்தில் 20 to 80% வித்தவுட் எனி கேரிங் அ லார்ஜ் சார்ஜர் ஆர் இது நீங்கள் பண்ணலாம். 2வது, இன்கேஸ், ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வர கஸ்டமர்லாம் கேட்குற கேள்வி வந்து, சார் நான் ஒரு நாள் சார்ஜ் போட மறந்துட்டேன், ஆஃபீஸ் போயிட்டேன், வர வழியில் எனக்கு ஒரு 4 கிலோமீட்டர், என்ன சார் பண்ணலாம்? இல்லை, நான் சார்ஜ் போட்டிருந்தேன், 50%ல் வந்தேன், ஆஃபீஸ் மட்டும் தான் போயிட்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதாக போச்சு, வண்டியில் சார்ஜ் என்ன பண்ணுறது? அப்படின்ற பாயிண்டில் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஹெல்ப் பண்ணும். ஸோ சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணாலுமே இந்த வண்டி வந்து சிட்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிட்டிக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், ஹைவேலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்துருப்பீங்க, ஆல் இண்டியா ரைடு ஒன்று பண்ணோம், ஆல்மோஸ்ட் 7500 கிலோமீட்டர்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு பெட்ரோல் வண்டியில் போயிருந்தால் எவ்வளோ நாள் ஆயிருக்குமோ அதே டிஸ்டன்ஸ் ஒரு நாளில் 5-10 கிலோமீட்டர்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கேப்பபிலிட்டி எதனால அப்படின்னா, 20-25 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டருக்கு மேலே தாராளமாக ஓட்டலாம் ஹைவேலேயே. சிட்டியுள்ள ரேஞ்ச் இன்னுமே அதிகமாக. நம்ம அதை சார்ஜரை கேரி பண்ணிட்டே போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ அதை விட அந்த மைண்ட் செட் பேரியர், நான் வந்து இப்போது இன்றைக்குமே வந்து நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, இந்த ஃபாஸ்ட் சார்ஜரை விட 99% ஸ்லோ சார்ஜரில் தான் சார்ஜ் போட போகிறாங்க எங்கள் கஸ்டமர்ஸ். ஆனால் அந்த 1% ஏதாவது மறந்துட்டாங்க, ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் எங்கே வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம்ப்பா. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபாஸ்ட் சார்ஜர். இப்போ உங்களோட ஹோம் சார்ஜரே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 3.7 கிலோவாட் வரைக்கும். 3.3. ஸோ அது எக்ஸிஸ்டிங் வீட்டில் இருக்கிற கெப்பாசிட்டிலே அவங்களால பண்ண முடியுமா, இல்லை அவங்களோட இபியில் சொல்லி அவங்க கிலோவாட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஜென்ரலாக வந்து நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் எடுத்திருந்தாலே மினிமம் 5 கிலோவாட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இபியில் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹவவர் 15 amp சாக்கெட்டில் போட்டு ஒரு நல்ல எர்த்திங் கனெக்ஷன் இருக்கிறது மேண்டேட்ரி. இன்கேஸ் எர்த்திங் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து எர்த்திங் ஒழுங்காக இல்லை, அதில் சார்ஜ் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வண்டி சொல்லிடும். பட் சிம்பிள், நீங்கள் ஒரு மைக்ரோவேவ் கனெக்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுற போர்ட்லேயே போட்டுட்டு சார்ஜ் பண்ணலாம். ஓகே. இப்போது நம்ம வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து 1 hourல சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம மொபைலே சொல்லுவாங்க ஃபாஸ்ட் சார்ஜர் போட்டால் லைஃப் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பேட்டரியை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் குயிக்காகவே சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதோட லைஃப் ஏதாவது டீரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சூப்பர். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2-3 டிஃப்ரெண்ட் கெமிஸ்ட்ரிஸ் இருக்குது சார். இப்போது கார்ஸ்லலாம் ஒரு சர்டன் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கூட்டரில் ஒரு கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. மோட்டர் சைக்கிளில் வந்து இந்த 2 கெமிஸ்ட்ரியுமே கொஞ்சம் டிஃபிகல்ட். மோட்டர் சைக்கிளுக்கான யூஸ் கேஸ் வரல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் சைக்கிள் என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன காருக்கு ஈக்குவலண்ட் பவர் ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஹார்ஸ் பவர் ஒரு ஸ்கூட்டருக்கு இருக்கக்கூடிய அதே பேட்டரி பேக்லேருந்து புல் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த கெமிஸ்ட்ரியே நாங்கள் வேறு இன்ஜினியர் பண்ணியிருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணுற செல்ஸ் அண்ட் பேட்டரி பேக்கில் வந்து நீங்கள் இந்த 1 hour சார்ஜிங் போட்டிங்கன்னா, இந்த 1 hour சார்ஜிங் அதாவது ஹோம் சார்ஜிங்கில் வந்து பேட்டரி லைஃப் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறதுக்கு மேலேயே டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிங்கனாலும் அந்த டிஃப்ரென்ஸ் வராது. இது வந்து இன்டர்னலாக டெஸ்ட் பண்ணது. இதே இப்போ நாங்கள் ரியல் வேர்ல்டில் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லைங்களா, ஆல் இண்டியா ரைடு எடுத்துகிட்டு போகும்போது ஃபுல்லாகவே முழுக்க அந்த 7500 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே வந்து ஆல்மோஸ்ட் 90% மேலே ஃபாஸ்ட் சார்ஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து எங்களோட பேட்டரி பேக் செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நோ டிஃப்ரென்ஸ் இன் பேக். அந்த அளவுக்கு ஆக்சுவலாகவே டிசைன் பண்ணியிருக்கோம். ரியல் வேர்ல்டில் இட் இஸ் ஆக்சுவலி பெர்ஃபார்மிங் ஈவன் பெட்டர். ஸோ இன்றைக்கி ஒருத்தர் வண்டி வாங்குறாங்க, அதை ஃபுல்லாகவே வெறும் ஃபாஸ்ட் சார்ஜரில், நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லை பப்ளிக் சார்ஜர்லேயே வந்து 20 மினிட்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட அந்த டியூரேஷன் அவ்வளோ கிடையாது அந்த பேட்டரி. ஓகே. அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் அகெயின் கெமிஸ்ட்ரி,
அதுல இருந்து அந்த பேட்டரியில இருந்து வர ஹீட் எப்படி டிசிபேட் பண்றோம் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பேட்டரி பேக் அசம்பிளி எல்லாமே. இப்போ உங்களோட ஃபியூச்சர் பிளான், இப்போ நீங்கள் கண்டிப்பாக நான் ஸ்கூட்டருக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போது பைக்ஸாக இருந்துச்சுன்னா கூட உங்களோட பிளான் என்ன ஃபியூச்சரில்? சார் நிச்சயமா சார், ராப்டி இஸ் அ வெரி ப்ராடக்ட் ஃபோக்கஸ் கம்பெனி. எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போவே எதுக்காக இந்த ப்ராடக்ட் எடுத்துருக்கோம்னா வேற யாரும் இதை பண்ணலை, எதனால யாரும் பண்ணலை, அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷனில் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எதனால நாங்கள் ஸ்கூட்டர்ஸ்க்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கூட்டர்ஸில் ஆல்ரெடி நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அதில் இன்க்ரிமெண்டல் வேல்யூ பெருசாக எடுத்துகிட்டு வர முடியும். மேபி 10% பெட்டர், 5% பெட்டர் ஐ கேன். பட் மோட்டர் சைக்கிளில் இன்னைக்கு ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் எங்களை தவிர ரொம்ப ஃபியூ பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களும் பெருசாக ஒன்றும் விற்கல. நாங்கள் என்ட்ராகிற செக்மெண்ட்டுமே இப்போதைக்கு ஒரு சின்ன செக்மெண்ட் தான், 30 ஹார்ஸ் அந்த மிட் ப்ரீமியம் செக்மெண்ட் சொல்லலாம். இதை தாண்டி இதுக்கு மேலேயும் நிறைய செக்மெண்ட் இருக்குது, கீழேயும் நிறைய செக்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் தான் எங்களோட ஃபோக்கஸ் இருக்க போகுது. ஓவர் தி 8 இயர்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணிட்டனால இதுக்கு மேலே கீழே போகிறது இன்னும் ரொம்ப ஈஸி. எங்களோட விஷன் இதிலிருந்து எவ்ரி இயர் வி வாண்ட் டு கம் அப் வித் அ நியூ மாடல், எவ்ரி 2 இயர்ஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம். அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த T30 பிளாட்ஃபார்மில் வி வாண்ட் டு ஹேவ் மோர் மாடல்ஸ் நெக்ஸ்ட் இயர். அதே மாதிரி T30 மாதிரி 30 வந்து ஹார்ஸ் பவர் மாதிரி நாங்கள் இதுக்கு மேலே 40 ஹார்ஸ் பவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், 20 ஹார்ஸ் பவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் வில் கம் இன் த ஃபியூச்சர் இயர்ஸ். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நிறையா விஷயங்கள் வந்து ஈவி மித்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்க்கு கண்டிப்பாக எங்களோட சார்பாகவும் எங்களோட நேயரோட சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எலக்ட்ரிக் 2 வீலர்ஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி இந்த பிராண்டோட ஃபேக்ட்ரியை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டூராகவும் பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை கூட போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா.